இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தடையை மீறி கடலில் குளித்த மாணவன் அலையில் சிக்கி உயிருக்கு போராட்டம். மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பெட்ரோல் போட வந்த இடத்தில் இரு தரப்பினர் மோதல். வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து. ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினர் பங்கேற்பு. ஆண் பெண் இருபாலரையும் பெற்றோராக கருதி தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பெண்களின் வாரிசுகளுக்கு பூர்வீக ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் சட்டசபை முற்றுகையிட முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி அவர்களது பிள்ளைகளுக்கும் பூர்வீக ஆதிதிராவிடர் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்தாமல் 21 மாதங்கள் கடந்தும் எந்த முடிவையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில் ஆண் பெண் இருபாலரையும் பெற்றோராக கருதி தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பெண்களின் வாரிசுகளுக்கு பூர்வீக சாதி சான்றிதழ் வழங்க கோரியும் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அரசாணை வெளியிட கோரியும் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. சுதேசி பஞ்சாலை அருகில் இருந்து தொடங்கிய பேரணியில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சட்டசபை நோக்கி பேரணியாக வந்தனர். அப்பொழுது அரசு மருத்துவமனை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது இரு தரப்பினருக்கிடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்தனர். மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அரசாணை வெளியிடுவது தொடர்பாக பரிசீலனை உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பெட்ரோல் பங்கில் வாகனங்கள் முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறில் சென்னையை சேர்ந்த இரு பிரிவினருக்கிடையே நடந்த மோதலை தடுக்க வந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் அரசு பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு இதன் அருகே 2 கார்களில் வந்த சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கிடையே வாகனங்களை முந்தி செல்வதில் தகராறு ஏற்பட்டது. இதில் காரில் இருந்து வெளியே வந்த ஒரு கும்பல் முன்னால் இருந்த காரின் ஓட்டுநரை கடுமையாக தாக்கியது. இதனை பார்த்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அவர்களை தடுத்தனர். மேலும் அங்கு வயதான போலீஸ்காரர் ஒருவரும் தடுக்க முயன்றார். அவர்களை அந்த கும்பல் தாக்கியது. இதனை அடுத்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க போலீசார் விரைந்து வந்து தாக்கிய கும்பலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சென்னையை சேர்ந்த இரு பிரிவினரும் தங்களுக்குள் பேசி சமாதானமானதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதனிடையே தாக்குதல் காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. தற்பொழுது அது வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையை சேர்ந்த மாணவன் கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்து கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட குழுவினர் மீட்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்வதும் வழக்கம். ஆனால் புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த அபி என்கிற கல்லூரி மாணவர் அவரது நண்பர்கள் 7 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் குளித்துள்ளனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி கல்லூரி மாணவர் அபி கடலில் இழுத்து செல்லப்பட்டதை கண்டு அங்கு பணியில் இருந்த லைஃப் கார்டுகள் செல்வா மற்றும் அருண்குமார் ஆகியோர் விரைவாக கடலில் நீந்தி சென்று அலையில் சிக்கி உயிருக்கு போராடி தத்தளித்து கொண்டிருந்த மாணவனை பத்திரமாக உயிருடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி அளித்தனர். மேலும் மாணவனுக்கு அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பினர். கடலில் தத்தளித்த மாணவனை காப்பாற்றிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து நடைபெற்றது. இந்த தேநீர் விருந்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், திருமுருகன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர்.
இதேபோல திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும், காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் MP வைத்தியலிங்கம், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றனர். மேலும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட காவல்துறை மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட தவில் இசை கலைஞர் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்திக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த எந்த வீரர்களும் பங்கேற்கவில்லை என்பதை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் CKM என்ற கிரிக்கெட் மைதானம் செயல்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த அணி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று விளையாடி வருகிறது. இந்த புதுச்சேரி மாநில அணியில் புதுச்சேரியை சேர்ந்த எந்த வீரர்களும் தற்பொழுது இல்லை என்பதை கண்டிக்கும் வகையிலும், புதுச்சேரியை சேர்ந்த வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை கண்டித்தும் புதுச்சேரியை சேர்ந்த வீரர்கள் கிரிக்கெட் மைதானத்தின் முன்புள்ள சாலையில் அமர்ந்து தங்களது புதுச்சேரியை சார்ந்த வீரர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களை கிடைக்காது. உரிமை கொடு, உரிமை கொடு. புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடு, முன்னுரிமை கொடு. முன்னுரிமை கொடு, முன்னுரிமை கொடு. புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடு. புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடு. நடக்காதே, நடக்காதே. நடக்காதே, நடக்கும், தெரிவிக்கும். எல்லாம் தெரிவிக்கும். எல்லாம் தெரிவிக்கும். ஒன்று கூடுவோம், ஒன்று கூடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்று கூடுவோம். விடமாட்டோம், விடமாட்டோம். இனியும் நாங்கள் விடமாட்டோம். இனியும் நாங்கள் விடமாட்டோம். வேற ஸ்டேட் பிளேயர் தான் ஃபுல்லாகவே ஆடுறாங்க. பர்த் பிளேஸே வேறையாக இருக்குது. கேட்டால் இங்கே வந்து செட்டில் ஆன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபேக்காக ரெடி பண்ணி இவங்க உள்ள ஆதார் கார்டு எல்லாம் ரெடி பண்ணி இவங்க உள்ள ஆட வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக போராடினவங்க எல்லாருமே பார்த்தா விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குது. இதனால பாதிக்கப்படுறது யாரு? பசங்க, நாங்கள் இளைஞர்கள், விளாட்றன்னு நினைக்கிறவங்க. எப்படி உள்ளே போகிறதுன்ற க்ரைட்டீரியாவே இங்கே தெரியல. காசு இருக்கா? நான் எந்த ஸ்டேட்டில் வேணால் பிறந்திருக்கலாம், நான் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ஆடலாம். நான் என்ன சொல்றேன், உன்கிட்ட திறமை இருக்கா, நீ இந்தியாவில் எங்க இருந்து வேணா வந்து ஆடு, ஆனா உன்கிட்ட பணம் இருக்கா, நான் பாண்டிச்சேரியில வந்து ஆடுவேன் அப்படின்றது என்ன கான்செப்ட்னு எங்களுக்கு புரியும். தமிழரின் பாரம்பரியமான கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்றுகள் சுற்றி புதுச்சேரி வாலிபர் சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜார்ஜ் புஷ் வரி ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். மேலும் கர்லாக்கட்டை பயிற்சி அளித்தும் வருகிறார். இந்த நிலையில் கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் 24 மணி நேரத்தில் 12,128 கர்லாக்கட்டை சுற்றியுள்ளார். இதனை லேண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு அங்கீகரித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த கர்லாக்கட்டை பழைய பாரம்பரிய உடற்பயிற்சிகள் எல்லாம் கடந்த 4 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாண்டிச்சேரியில். இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோட தொடர்ந்து 24 மணி நேரம் கர்லாக்கட்டை 10 கிலோ கர்லாக்கட்டையை சுற்றி டேலண்டினா வேர்ல்ட் ரெக்கார்டு ஆர்கனைசேஷன் அவங்க மூலிமா அங்கீகரிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் மகா காளீஸ்வரர் நகரில் நள்ளிரவில் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தாலி மற்றும் பீரோவில் 7.5 சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணம் 7,000 திருட்டு. குற்றவாளிகளுக்கு ஆரோவில் போலீசார் வலைவீச்சு. சென்னை தேனாம்பேட்டையை பூர்வீகமாக கொண்ட ஆறுமுகம் இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி மற்றும் மகள்களுடன் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் குடியேறி இப்பகுதியில் சென்னை ஆட்டோ எலக்ட்ரிக்கல் எனும் கடை நடத்தி வருகிறார். இவர் 15 ஆண்டு காலமாக திருச்சிற்றம்பலம் மகா காளீஸ்வரர் நகரில் வீடு கட்டி குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல நேற்றிரவு உணவு அருந்திய பிறகு ஆறுமுகம் இவரது மனைவி பொன்னி இருவரும் ஒரு அறையிலும் மேல்தளத்தில் இவரது மகள் நீலா மற்றும் இவரது மகன் ஸ்ரீசாந்துடன் உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் நள்ளிரவு 9:30 மணியளவில் ஆறுமுகம் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் முன்பக்க கதவினின் தாழ்பாலை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த 7.5 சவரன் நகை ரொக்கப்பணம் 7,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு வீட்டை நோட்டமிட்டுள்ளனர். அப்பொழுது மற்றொரு அறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொன்னியின் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை பார்த்த மர்ம நபர்கள் தாலி சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளனர். அப்பொழுது சுதாகரித்து எழுந்த பொன்னி திருடன் திருடன் என கூச்சலிட்டுள்ளார். அப்பொழுது வீட்டிலிருந்த அனைவரும் எழுந்து கூச்சலிட்டுள்ளனர். இதில் சுதாரித்து கொண்ட திருடர்கள் பொன்னியின் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியில் பாதியை அறுத்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இது குறித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் ஆறுமுகம் பொன்னி தம்பதியின் கொடுத்த புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சியில் முதலிடம் பிடித்த வட்டம் 1 அரசு தொடக்க பள்ளிக்கு ஆளுநர் கோப்பை வழங்கி கௌரவித்தார்.
புதுச்சேரியில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் அரசு பள்ளி அளவில் வட்டம் 1 அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி முதலிடம் பிடித்தது. வட்டம் 1 துணை ஆய்வாளர் குலசேகரன் தலைமையில் பங்கேற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கி கௌரவித்தார். புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிகரத்தை நோக்கி என்ற உயர்கல்விற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார், கல்வி ஆலோசகர் மற்றும் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ், காந்தி மற்றும் யுவர் விக்னஸ் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊக்குவிப்பாளர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையுரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண் மற்றும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உயர்கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்விக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு பெற்று பயனடைந்தனர். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் பேசுகையில், மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கான கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அக்கல்லூரியின் அங்கீகாரம், பன்னாட்டு நிறுவனங்களின் அங்கீகாரம், மாணவர்களின் கல்வி நிலை, வேலைவாய்ப்பு சதவீதம் மற்றும் கல்லூரியின் கட்டமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி தமது வரவேற்புரையில் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் கல்லூரியில் உள்ள அனைத்து துறை படிப்புகள் பற்றியும், ஆராய்ச்சி படிப்புகள் பற்றியும், கல்லூரியில் மாணவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிறப்பு மையங்கள் பற்றியும், அரசு மற்றும் தனியார் துறைகளின் அங்கீகாரம், விருதுகள் பற்றியும், மாணவர்கள் பெற்ற வேலைவாய்ப்பு எண்ணிக்கை பற்றியும் கூறினார். சிறப்பு விருந்தினர் நந்தகுமார், மாணவர்கள் தமது எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே நிர்ணயிக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் தேர்வுக்கு விடாமுயற்சியுடன் முழு ஈடுபாடுடனும் தன்னம்பிக்கையுடனும் தயாராக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி கூறுகையில், மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான ஆலோசனைகளையும் அவரவர் படிப்பிற்கு தகுந்தவாறு எங்கு வேலைவாய்ப்பு உள்ளது என்றும், மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புள்ளி விவரமாக எடுத்துரைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பேசுகையில், மாணவர்கள் தனக்கு இடைஞ்சல் தரும் வெளி காரணிகளை தவிர்த்து கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சிப் அபாகஸ் உலக அளவில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான கணித போட்டி நடைபெறும். இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு கிழக்கு மண்டல அளவிலான போட்டி புதுச்சேரியில் உள்ள சங்கமித்ராவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சரான நமச்சிவாயம், சிப் மேலாண் இயக்குனர் தினேஷ், விக்டர், உமா சுவாமிநாதன், ரவிசங்கர், முகேஷ், வினோத் மற்றும் சர்க்குணம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவினை வினோத், கதிரேசன் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தென்னல் தனியார் திருமண நிலையத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தென்னல் தனியார் திருமண நிலையத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அகில இந்திய செயலாளர் குமரன் தலைமையில், விழுப்புரம் மாவட்டம் இளைஞரணி தலைவர் புகழேந்தி முன்னிலையில் பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேட்டி, சேலை, குடம், ஹெல்மெட், ஹாட்பாக்ஸ், குக்கர், தையல் மெஷின், தள்ளுவண்டி ஆகியவை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் எழில், ஜெயராஜ், யுவராஜ், வல்லன், சுமகன், சேது, சந்தோஷ், தீபன், பிரகாஷ் ஆகியோர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சுல்தான்பேட் பகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட் பகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் சகாபுதீன் மரைக்காயர், மாநில முதன்மை தலைவர் முகமது இப்ராஹிம், துணைத் தலைவர் அமிர்தீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹாக்கிம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் இக்பால், மாவட்ட துணைத் தலைவர்கள் சையது அலி, ஜாஃபர் அலி, இளைஞர் அணி அப்துல் ரஹ்மான், சுலைமான் மற்றும் ஊர் ஜமாத்தார்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருவண்டார்கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 15,52,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பினாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடப்பாக்கம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் கூடப்பாக்கம் மேட்டு தெருவில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, ரக்ஷா பந்தனம் கட்டுதல், நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை, மகா பூர்ணகுதி, யாகசாலை, கடங்கல் புறப்பாட்டும், அதனைத் தொடர்ந்து விமான கோபுரம் கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குணா பூசாரி, கூடப்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் 21,60,000 ரூபாய் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் முத்து மீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தடையை மீறி கடலில் குளித்த மாணவன் அலையில் சிக்கி உயிருக்கு போராட்டம். மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பெட்ரோல் போட வந்த இடத்தில் இரு தரப்பினர் மோதல். வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியினர் பங்கேற்பு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.